கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோவான் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஆதியிலே என்பதே. பரிசுத்த வேதாகமத்தின் 4 சுவிசேஷங்களும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பற்றி விளக்கி கூறுகிறது. மத்தேயு மற்றும் லூக்கா சுவிசேஷங்கள் இயேசுவின் பிறப்பில் இருந்து ஆரம்பமாகின்றது. ஆனால் யோவான் சுவிசேஷகர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்ததின் மூலமாக ஆரம்பமானவர் அல்ல, அவர் ஆதி முதலாய் இருக்கிறவர் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நித்தியமானவர். அவர் மூலமாய் அவருக்காகவே சகலமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவே இந்த உலகத்திற்கு வந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே அவர் நித்தியமானவர், அவர் ஆதி முதலாய் இருக்கிறவர் என்கிற மனோபாவனையுடன் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். எல்லா படைப்புகளுக்கும் இயேசுவே மூல காரணர், அவரே தேவன் என்று ஆராதிப்பதுதான் மிக முக்கியமானதாகும். இயேசுவே ஆதி முதலாய் இருக்கிறவர், அவரே நித்தியமானவர். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, ஆதியில் இருந்தவரும் நித்தியமாக இருக்கிறவரும் நீரே, உமக்கே என்றென்றும் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.